Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பருப்புருண்டை குழம்பு. வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த கப்பால 1.5 கப் அளவுக்கு நான் தோரம் பருப்பு எடுத்துர்க்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். நீங்க 1 கப் தோரம் பருப்பு எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படினா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்தீங்கன்னா போதும். இந்த கடலை பருப்பு வந்து ஒரு நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டா இருக்கும். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சிகப்பு மிளகாய், காய்ந்த சிகப்பு மிளகாய் நான் ஒரு 7 ல இருந்து 8 எடுத்துர்க்கேன். தேவையான அளவு உப்பு. இந்த துவரம் பருப்பையும் கடலை பருப்பையும் நல்லா கலஞ்சிட்டு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இந்த மிளகாயோடையும் உப்போடையும் சேர்த்து நம்ம ரவை பதத்துல அரைச்சு எடுத்துக்கலாம். மிளகாய் கூட முதல்ல உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்பு போட்டோம்னா ஈஸியா அரைஞ்சு கிடைக்கும் நமக்கு. இப்போ இதோட இந்த பருப்பும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி சுத்தமா வேண்டாம், தண்ணி இல்லாம இதை அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நரநரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி வச்சிருக்கிற மாவில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அவ்வளோ இல்லாததுனால நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 4 கருவேப்பிலை இலைகள் பொடியாக நறுக்கி வச்சது. அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சோம்பு கூட போட்டுக்கலாம் சீரகத்துக்கு பதில். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, நம்ம எப்படினாலும் குழம்புல மஞ்சள் தூள் போடுவோம், ஸோ இதில் கொஞ்சமாக போட்டால் போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சுக்கலாம். இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கலவையை எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம குழம்புல கரைச்சி விட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காக சேர்ந்தாப்புல இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாக்கி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி எடுத்து உருண்டையாக பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான உருண்டையாக இந்த மாதிரி வரணும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி அப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ கடலை மாவும் நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாக பிடிக்க வந்துடும். இப்போ இதை வந்து இட்லி தட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய வடிவத்தில் செய்து வேண்டிய சைஸில் செஞ்சு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை 10 நிமிஷம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். இந்த இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஆரம்பிக்கிறப்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் 7 ல இருந்து 8 பூண்டு பல்லு, இது நாட்டு பூண்டு, அதனால நான் 7-8 பல்லு சேர்க்குறேன். உங்களது ஒருவேளை இந்த சைனா பூண்டாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 இல்ல 3 பூண்டு பல்லு பொடியாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு அறுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அந்த தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பக்கம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பருப்பு உருண்டை வந்து நல்லா வெந்திருக்கும். இந்நேரம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கரையஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், சிட்டிகை அளவுக்கு வெந்தயத்தூள். இது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் இந்த குழம்புக்கு. ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சாம்பார் மிளகாய் தூள் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நல்ல 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா இதை இப்போ கொதிக்க விடுவோம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுனால இந்த புளியோட பச்சை வாசனை நமக்கு ரொம்ப சீக்கிரம் போய் கிடைக்கும். உருண்டைகள் வந்து நல்ல தண்ணியை இழுக்குங்கிறதுனால இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். என்னதான் நம்ம அந்த மாவு கலந்து ஊற்ற போகிறோம் அப்படின்னா கூட இது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா தான் அந்த பருப்பு உருண்டைகள் வந்து அதை நல்லா உறிஞ்சிக்கிட்டு கரெக்ட் அளவில் குழம்பு இருக்கும். அதனால் இது இந்த திக்னஸில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி பருப்பு உருண்டைகளில் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா கொதிக்குது, அந்த எண்ணெய் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்தது அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த
வேக வச்சிருக்கிற இந்த உருண்டைகளை இதில் போட்டுடலாம். நல்ல அனுபவம் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த மாதிரி வேகெல்லாம் வைக்காமல் டைரெக்டாக அதை உருட்டி இதில் போட்டுடுவாங்க. என்னோட பெரியம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து அது அந்த மாதிரி செய்கிறப்ப சில நேரம் கரைஞ்சிது அப்படின்னா இந்த குழம்பு வந்து அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சு போடுறது பெஸ்ட்டு. பட் அந்த மாதிரி டைரெக்டாக இதில் போட்டு வேக வச்சு கொதிக்கிறப்ப போட்டு பண்ணுறப்ப அந்த உருண்டைகள் வந்து இன்னும் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு எவ்வளோ உருண்டைகள் கொள்ளுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா உருண்டைகளை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு தடவை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட குழம்பை லேசாக சூடு பண்ணி இந்த உருண்டைகளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச இந்த மாவுலேருந்து நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொதிக்கிறப்ப அந்த பச்சை வாசனை போயிட்டு இந்த குழம்பு வந்து நல்லா திக்காய் கிடைக்கும் நமக்கு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சின்ன மூடி தேங்காய் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் இருக்கிற இந்த சூடே போதுமானதாக இருக்கும் நம்மளோட இந்த தேங்காய் வேகிறதுக்கு. தேங்காய் ரொம்ப வேக வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்க குழம்பு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த உருண்டைகள் வந்து நல்லா அந்த குழம்பை இழுத்துக்கிட்டு இந்த குழம்பு வந்து இன்னும் நல்லா திக்காயிடும். இப்போ இதில் ஒரு ஆர்க்கு கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுடலாம். ஒரு 2 இலை கொத்தமல்லியை பிச்சு போட்டுடலாம். இது இப்போ பானையாக இருக்கிறதுனால இன்னும் கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், சுவையான பருப்புருண்டை குழம்பு தயார். இதில் கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு உரப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் இருக்கிற அயன் சத்தும் ஜாஸ்தியாகும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.